ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் vlog. இன்னைக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போறேன்னா பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். ஸோ அதுக்கு நான் ஒரு 250 கிராம் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த எல்லோ கலர் என்னன்னா நான் மஞ்சள் உப்பு போட்டு தான் நார்மலி வாஷ் பண்ணுவேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி வச்சு நான் கேஸ் பற்ற வச்சு என்னன்னா ஒரு 4 கிளாஸ் தண்ணி இந்த பாத்திரத்தில் ஊற்றி இந்த சிக்கன் அதில் போட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்க போறேன். நல்லா வேகணும். ஸோ இந்த டைம்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரும் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டும், ஐ மீன் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க போடலாம். ஏன்னா தண்ணி அளவும் அதே மாதிரி நிறைய தண்ணி இருக்கணும். ஏன்னா இந்த தண்ணி தான் நம்ம வந்து அரிசி வேக வைக்கும் போது நம்ம யூஸ் பண்ண போறது. ஏன்னா அந்த ஃபிளேவர் வந்து அந்த சிக்கனோட அந்த ஃபிளேவர் வந்து அந்த ரைஸ்க்கும் கிடைக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ அது வந்து நான் இந்த வீடியோல நான் காமிக்கல. ஆக்சுவலி இந்த தண்ணி தான் நான் சாப்பாடு வடிக்கும் போது யூஸ் பண்ண தண்ணி. சரியா? பாருங்க, சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த வெந்த சிக்கன் நல்லா தண்ணி ஊத்திட்டு அந்த தண்ணி நம்ம ரைஸுக்கு யூஸ் பண்றோம். அது இல்லாம வந்து இந்த சிக்கன் இப்ப நான் கையால பிச்சு 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 போட்டு சின்ன சின்ன பீஸா யூஸ் பண்ண போறோம். நீங்க வந்து குவான்டிட்டி அதிகமா இருந்தா மிக்சியில ஒரு ஜஸ்ட் ஒரு வாட்டியை பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ எனக்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறதால நான் கையில பிச்சு போட்டது, இதுதான் கண்டிஷன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இன்கிரீடியன்ஸ் இதுதான். இதுல கேரட்டை மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ பாருங்க. ஸோ கடாயில நான் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஓகேவா ஊற்றி அதுல வந்து பூண்டு நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் ஆனியன், கேப்சிகம், பீன்ஸு, அப்புறம் பாத்தீங்கன்னா கேரட், இதெல்லாமே வந்து நல்லா வதக்க போறோம். இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் நம்ம போடணும். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும். ஏன்னா இது வதங்கினாதான் அந்த டேஸ்ட். இப்பவே வந்து அந்த கேப்சிகம், ஆனியன், இஞ்சி, கேபேஜ் இதெல்லாம் வதங்கும் போது அந்த ஃப்ரைட் ரைஸ் கிடைக்க வேண்டிய அந்த ஸ்மெல் வரும். ரொம்ப அப்படியே பிளாக் கலரா ஒன்றும் ஃப்ரை பண்ண தேவையில்ல. ஒரு மீடியமா உங்களுக்கே தெரியும், ஒரு அளவுக்கு வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. எல்லா வெஜிடபிள்ஸும் அந்த கலர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இதுல என்ன பண்ணோம்னா இதுலயே வந்து எக்க வந்து போடணும். இந்த டைம்ல வந்து இந்த நல்லா வதங்கினதும் நீங்க எக் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 எக் எடுத்திருக்கேன். நான் அந்த குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் டிபெண்டா இருக்கும். நீங்க வந்து ஒரு 10 பேருக்கு சமைக்கும் போது ஒரு 4-5 எக் யூஸ் பண்ணாதான் அந்த ரைஸே நல்லா இருக்கும். ஸோ நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சேன். அதனால எனக்கு 3 எக் கரெக்டா இருந்தது. இந்த வெஜிடபிள் வதங்கினது எல்லாமே சைடு ஓரமா வச்சு இந்த சென்டர்ல வந்து நம்ம முட்டை அடிச்சு ஒடிக்க போறோம். முட்டை அடிச்சு ஒழிச்சு அதுக்கப்புறம் நல்லா அந்த என்ன சொல்றது எக்கு பொடி மாசு மாதிரி நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விடும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு பாகம் வந்ததும் இந்த சிக்கன் ஓரமா வச்சிருக்காங்கல்ல, ஸோ அந்த சிக்கன் எடுத்ததுக்குள்ள போட்டு மறுபடியும் கிண்டி விட்டு கிண்டி விட்டு கிண்டி விட்டு கிண்டி விட்டு கிண்டி விட்டு சூப்பரா கிண்டணும். சரியா? இப்போ வந்து நீங்க வந்து ஹை ஃபிளேமில் வைக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே நல்லா வதங்கி இருக்க சிக்கனும் நல்லா பாயில் ஆன சிக்கன் தான். இந்த டைம்ல தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் பெப்பரும் மறுபடியும் நீங்க போட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கணும். இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பாயில்டு சிக்கன் தான், ஃப்ரைட் சிக்கன் கிடையாது. அதனால உண்மையிலே குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான சிக்கன் ரைஸ் நான் இந்த டைம்ல போடுறேன். ரைஸ் நீங்க பார்த்தா இதுதான் குவான்டிட்டி எனக்கு ரைஸ். சரியா? 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த டைம்ல வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கிளறி விட்ட டைம்ல உண்மையிலே சொல்ற சூப்பர்வான ஒரு ஸ்மெல் வரும். இதுக்கப்புறம் 2 விஷயம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல, ஸ்ப்ரிங் ஆனியன் கடைசியா தான் போடுவோம். அது இல்லாம வந்து மல்லித்தண்டை. சரியா? இது நல்லா கிண்டி விட்டு வச்சுனா நம்மளோட ஹெல்த்தியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடியா இருக்கு. இதோட நீங்க என்ன சைட் டிஷ் வச்சு கூட சாப்பிடலாம், சைட் டிஷ் இல்லாம கூட சாப்பிடலாம். நான் என்னன்னா சிக்கன் தொக்கு இருந்தது எனக்கு, அதை வச்சு சாப்பிட்டேன். உண்மையிலே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்ஸ் vlog. Bye bye.